ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூக்கடலை வச்சு எப்படி அடை செய்யலான்னுட்டு. அதுக்காக நான் ஒரு 200 கிராம் போல் மூக்கடலை எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சால்ட்டு, 4 பச்சை மிளகா, ஒரு அரை கப்பு போல் பச்சரிசி, 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போல் சோம்பு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடை செய்யும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுடும்போதும் சரி, அதுக்கான மசாலா வறுத்து போடும்போதும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக போட்டுக்கலாம். 4 பல் தேங்காய் பத்து, சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணது, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அடைக்கு கருவேப்பிலோட வாசனை நல்லாயிருக்கும். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் அதுவும் கொஞ்சம் போல் எண்ணெயிலே போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா நமக்கு மஞ்சள் வாசனை இருக்காது. அதனால் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணது, ஒரு 2 காஞ்ச மிளகா, கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அடை டைஜஷன் ஆகாது அப்படின்றதுக்காக, வாயு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நிறைய போட்டிங்கன்னா அடை உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம அடை பார்த்திங்கன்னா நிறைய எல்லா 5 பயிறு அடை கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லா பயிரும் கலந்த மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மூக்கடலை மட்டும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது, புரதம் அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதனால் சுண்டல் செய்து கொடுக்குறோன்னு போது குழந்தைங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி அடை மாதிரி செய்து தரும்போது ஒரு டிஃபன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் காரசாரமான போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடலைப்பருப்பே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதோட கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மூக்கடலையை நம்ம யூஸ் பண்ணுறோன்னும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும், சத்துக்கள் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் உருண்டை குழம்பு வைக்கும்போது கூட கடலைப்பருப்பு போட்டு உருண்டை குழம்பு வைக்கிறோம் அப்படின்றதோட நீங்கள் இந்த மூக்கடலை போட்டு உருண்டை குழம்பு வச்சிங்கன்னா புரத சத்து நிறைய கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட நமக்கு எப்படின்னா கிச்சனுக்குள்ளே ஒரு குழம்புலையோ இல்லைனா இந்த மாதிரி அடையிலையோ வடையிலையோ மூக்கடலை கொண்டு வரோன்னும் போது மூக்கடலை பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்களை இதில் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் எதுக்கு எண்ணெயில் போடுறேன்னா, நமக்கு மஞ்சள் தூள் அந்த பச்சை வாசனை எண்ணெயில் போயிடுச்சுன்னா தான் அடை சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த போட்டிருக்க இதில் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மூக்கடலை, பச்சரிசி, சின்ன வெங்காயம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ அரைக்கும் போது இது மாதிரி கொரன்னு ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடை நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பதத்துக்கு இருந்தால் தான் அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை பதத்துக்கு அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இது கலந்துருக்கிறது நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னும் போது நம்ம இப்போ உப்பு போடக்கூடாது. இந்த மசாலாவோட இந்த மூக்கடலை கலவையை நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மஞ்சள் தூள் போடும்போது பார்த்திங்கன்னா அடை நல்ல ஒரு கலராக இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெருங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். மூக்கடலை பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகும், இதில் வாயு தொல்லை வருன்ற பிரச்சனை இருக்காது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி தட்டுற பதத்துக்கு எடுத்துகிட்டு எண்ணெயில் வச்சுட்டு சின்னதாக இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும், ஊற்றுற பதத்துக்கு இருக்கக்கூடாது. தோசை பதத்துக்கோ இட்லி பதத்துக்கோ இருக்கக்கூடாது. இதை மாதிரி நல்லா வடை பதத்துக்கு, அடை செய்யும்போது எப்பயுமே இதை மாதிரி வடை பதத்துக்கு எடுத்துகிட்டு இதை மாதிரி நம்ம தட்டி எடுத்தோ தான் நமக்கு அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ அடை செய்யும்போது நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் போல் மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே எண்ணெய் அடைக்கு நீங்கள் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றிருக்கேன்.
பண்ணிவிட்டு. ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மூக்கடையில் அடை செய்யலாம், வடை செய்யலாம். வடை ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம உருண்டை குழம்பு செய்கிறோம் இதே பதத்தில். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க இந்த மாவு நம்ம நல்லா காரக்குழம்பு வச்சுட்டு நல்லா உருண்டி போட்டோன்னும் போது நமக்கு உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வைக்கிற உருண்டை குழம்போட இந்த மூக்கடலை உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதை திருப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம தண்ணி நிறைய ஊற்றாமல் இது மாதிரி கெட்டியாக போட்டு எடுத்தால் தான் அடை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தட்டி வச்சுருக்க அடை வந்து ஒரு ஓரமாக தட்டிட்டு அப்படியே வேக விடுங்க. அந்த அடையை வந்து நமக்கு எப்படியும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு மொறுமொறுன்னு வடை மாதிரி வர அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எப்போ செய்யும்போது இப்படி போட்டுட்டு டக்குன்னு எடுக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த கிறிஸ்பியாக வர அளவுக்கு அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்திங்கன்னா தான் அடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது நல்லா மசால் வடை மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நல்லா இப்படி திருப்பி நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த சேம் டைம்லேயே நம்ம இருக்கிற பிளேஸில் குட்டியாக வந்து அடைகளை தட்டிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி குருமா செய்திருக்கோன்னும் போது இதை மாதிரி அடை நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா இதுக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை மாதிரி குருமா செய்யும்போது அடை இதை மாதிரி செய்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஒரு மசால் வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீலில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் மூக்கல்ல அடை செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஸோ விஜய் தியாக்ஸ் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.